வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த சார்ஜர் இருக்கு, அது ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க. நார்மலாக இந்த 30 வாட் பிடி சார்ஜர் ஒன்று நம்ம வாங்குறோம்னு வைங்களா, ஆசையாக வாங்கிடுறோம். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா எய்தர் அது சில சமயங்களில் எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்கிறது இல்லை, சில சமயங்களில் பார்த்தா ஒரு சில பிராண்டுக்கு மட்டும் அது கரெக்டாக வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படின்னும் போது கொஞ்சம் ட்ரஸ்ட்வொர்த்தியாகவும் நல்ல பிராண்டாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்டு கேன் சார்ஜர்ஸ் போனீங்கன்னா அந்த ஹீட்டிங் ப்ளஸ் சைஸ் கூட நல்லா காம்பேக்டாலாம் கேன் சார்ஜர்ஸ் இப்போ வருது. டெம்ட்டில் கூட நம்ம சேனல்லேயே நம்ம ஒரு 30 வாட் கவர் பண்ணியிருப்போம், இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஈஸி டு கேரி அரவுண்ட் மாதிரியான ட்ராவல் அடாப்டர்ஸ்லாம் வருது, அதையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு நண்பர் வந்து பாருங்களேன், விகாஸ் அப்படிங்கிறவர் வந்து பிக்சல் 9ஏக்கு பிக்சல் 9 வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல சார்ஜர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொன்னல இந்த டெம்ட்டோட 30 வாட் கேன் சார்ஜர் அதே தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரியான சின்ன ட்ராவல் பிரிக் வித் கேன் சப்போர்ட்டோட ஒரு டைப் சி போர்ட் தான் இருக்கும். அது எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிக்சல் 9 வந்து பார்த்தீங்கன்னா 23 வாட் தான் அது சப்போர்ட்டே பண்ணும். பிடி பிபிஎஸ் எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் 23 வாட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ஜர் வாங்கினா போதும் ப்ரோ. ஸோ அதனால் நீங்கள் அதை மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, குட். அண்டு நம்ம மக்களுக்கு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, சில பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூனிக்காக வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் சூப்பர் ஊக் மாதிரிலாம் நான் பேச வரல, சூப்பர் ஊக்கோ ஹைப்பர் சார்ஜோ அதை பற்றி நான் பேச வரல. பிடி பிபிஎஸ்ஸே ஹேண்ட் ஷேக்கிங் ஆஸ்பெக்ட்ஸில் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் நான் பிடி ஸ்டாண்டர்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணுறேன், என் ஃபோனில் வந்து 100 வாட் வரைக்கும் பிபிஎஸ்ல நான் அக்னாலேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வேறு ஏதோ ஒரு பிராண்டோட சார்ஜர் பிபிஎஸ் சார்ஜர் எடுத்து வந்து போட்டு பார்த்தா அது சில சமயங்களில் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இப்போ சாம்சங்கோட சார்ஜர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிடி பிபிஎஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஆனால் சில சமயங்களில் சாம்சங் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்து பிக்சலில் இருக்கக்கூடிய பிடி பிபிஎஸ் பிக்சலும் சப்போர்ட் பண்ணும், ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஹீட் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பெரும்பாலும் அதனால தான் எப்பயும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, முன்னெல்லாம் அதாவது பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, நாங்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தோம்னா தயவுசெய்து அதை மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி தான். அதாவது முன்னெல்லாம் பிராண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற சார்ஜரை தவிர எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் பிரச்சனைக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு டைமில் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இவனுங்க வந்து மோனோபாலி பண்ணுறதுக்கு இல்லாட்டி வந்து இவங்க கிட்ட தான் சார்ஜர் வாங்கணுங்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. பட் இப்போ எல்லாமே காமனாக பிடி பிபிஎஸ் நோக்கி மூவ் ஆனாலும் கூட அப்போ கூட சார்ஜரில் காம்ப்ளிகேஷன் வரதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் அப்போ அவங்க சொன்னதே கரெக்ட் தான். இதுக்கு பேசாமல் எல்லா பிராண்டும் பாக்ஸ்லேயே சார்ஜர் கொடுத்துருங்க. ஒரு மினிமம் 25 வாட்லேருந்து 30 வாட் பிடிஓ பிபிஎஸ்ஓ போட்டிலே கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே ரொம்பவே தவிர்க்கப்படும். ஏன்னா 60 வாட்டில் தான் சார்ஜ் பண்ணுவேன்னு யாரும் இங்கே அடம் பிடிக்கல, 65 வாட்டில் தான் சார்ஜ் பண்ணுவேன்னு யாருமே இங்கே அடம் பிடிக்கல. இப்போ ஒரு சாம்சங்கோட S26 அல்ட்ரா ஒருத்தர் வாங்குறாரு, எவ்வளோ 1,40,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஆகிருக்கிற ஃபோனு, சரி ஆஃபர் டைம் 1,30,000 வாங்குறாருன்னு வைப்போம். அப்படி வாங்கின ஒரு நண்பருக்கு வந்து நீங்கள் ஒரு 30 வாட் பிரிக்கு சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் ஏதாவது கொடுத்து விட்டா தானே நியாயமாக இருக்கும். அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், ஃபோனை மட்டும் தான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் யார்கிட்ட காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ அதனால் இதை வந்து பிராண்டு கொஞ்சம் பார்க்கணும். இந்த 1000 ரூபாய் இத்தனைக்கும் அவங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் சத்தியமாக 1000 ரூபா இருக்காது ப்ரோ. இந்த 25 வாட் சார்ஜர் நம்ம 900 850 கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஆனால் மேக்கிங் காஸ்ட் எவ்வளோவா இருக்கும், ஃபோனோட சேர்த்து அவங்க வந்து பண்டில்டாக கொடுக்குறதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதாவது 1,40,000 ரூபா கொடுத்து வாங்க தெரிஞ்ச அவருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 250 ரூபா ஆஃபர்னு கொடுத்தீங்கன்னா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க இங்கே நிறைய பேர். ஆனால் இந்த பிராண்ட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுக்கு இங்கேயும் யாராவது மாதிரி சவுக்கு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் புசுக்குன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாம்சங்க்கு வந்து பிரேசிலில் பிரச்சனை பண்ணி சார்ஜர் கொடுக்க வச்சாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் ஏன் யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பிரேசிலில் வந்து வேறு ஏதாவது எடுத்துருந்தா அதை இங்கே எடுத்துருவாங்க, பிச்சை முதற்கொண்டு. ஆனால் இதெல்லாம் மட்டும் ஒத்தே வர மாட்டேங்குது இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை தீரும்னு நினைக்கிறேன், சார்ஜர் ரிலேட்டட் இஷ்யூஸ். அடுத்து முகமது இப்ராஹிம் அப்படிங்கிற நண்பர் வந்து iPhone 13 mini செகண்டரி ஃபோனாக நல்லா இருக்குமா, ஜஸ்ட் கால்ஸ் தான், வாட்ஸ்அப் கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், என்ஜாய் ப்ரோ தாராளமாக. இதில் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 13 mini நீங்கள் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லலாம், நம்ம கிருஷ்ணா ப்ரோட இருக்குல்ல டெட்ரோ, அவர்கிட்ட கூட நீங்கள் அவரை கூட அப்ரோச் பண்ணுங்க ப்ரோ. டெட்ரோ அவர் அப்ரோச் பண்ணி பாருங்க. அவர் வந்து ஆக்சுவலாக டெட்ரோவில் 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நமக்கு. ஏன்னா அவங்களை அப்ரோச் பண்ணலாம்ல, 365 டேஸ்க்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா அவங்களை அப்ரோச் பண்ண முடியும். பெரும்பாலும் வாரண்டி டிவைஸ் இப்போ கிடைக்காது ப்ரோ. இப்போ தான் வாரண்டி டிவைஸ் ஒரு சில ஸ்டோரில் நான் 13 ப்ரோ பார்த்தேன். பட் அந்த 13 ப்ரோவே பார்த்தீங்கன்னா 53K 52K சொல்கிறாங்க, 256GB 13 ப்ரோ வாரண்டி டிவைஸ். 1 இயர் ஆப்பிள் வாரண்டி இருக்கும். பட் கேர் ப்ளஸ்லாம் போட முடியுமான்னு தெரியல. கேர் ப்ளஸ்லாம் போட முடிஞ்சால் நல்லாயிருக்கும். பட் கேர் ப்ளஸ் போட முடியாதுன்ற மாதிரி தான் காட்டுது வெப்சைட்லேயே. 1 இயர் வாரண்டி என்ஜாய் பண்ணிட்டு ஓடி போயிரு, அதுக்கு மேலே வரதும் கேட்கக்கூடாதுங்கிறாங்க. சரி, ரீஃபர்ப்டு ஆப்பிள் iPhone 13 ப்ரோ தான் இப்படி கிடைக்குதுன்னு வைங்களேன், சீல்டாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வாங்குறத பற்றி ப்ராப்ளம் இல்லை. பட் இந்தியாவில் ஏது இந்த மாதிரியான ஒரு லைனப்பு நான் எடுத்துகிட்டு போய் நின்னா அப்புறம் சீரியல் நம்பர்லாம் வெரிஃபை பண்ணிட்டு யூஎஸ்க்கு போக சொல்லிட்டாங்கன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஸோ 13 mini உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப பிரைட்டு தான். கிடச்சதுன்னா பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெல்த் 75 78 இப்படி தான் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வந்து ஒரு 6000லேருந்து 8000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா அஃபீஷியலாகவே ஆப்பிளோட பேட்டரி நீங்கள் மாற்றிக்க முடியும். அண்ட் 13 miniக்கு பேட்டரி மாற்றுறதுக்கு அப்போ இந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா
என்னோட கெஸ்ஸு ஒரு 15,000 20,000 ரூபாய்க்குள்ளார உங்களுக்கு வந்து 13 mini கிடைக்குதுன்னு நம்ம வைப்போம். இந்த 75-78% பேட்டரி ஹெல்த்தோட அந்த டிவைஸ்க்கு நீங்கள் அப்போ மொத்தம் செலவெல்லாம் பண்ண போக உங்களுக்கு எவ்வளோக்கு போய் நிற்கும்னா 25,000-26,000 ரூபாய்க்கு போய் நிற்கும். ஸோ அப்போ இந்த டிவைஸ் நீங்கள் இப்போ வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்து இது எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இப்போ அதுக்கு iOS 26 ஒர்க் ஆகும். அடுத்து iOS 27 அப்டேட்டும் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து iOS 28 வரணும் ஆஸ் பர் த ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வரணும். ஏன்னா இப்போது iPhone 11 வரைக்கும் உங்களுக்கு iOS 26 வந்திருக்கு இல்லையா, அப்போது iPhone 12க்கு 27 வரும், iPhone 13க்கு அப்போ 28 வரும் அந்த அடிப்படையில். ஸோ அப்படி பார்த்தா இன்னொரு 2.5 வருஷம் 3 வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. அப்போ பேட்டரி மாற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். பேட்டரி மாற்றாமல் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி என்னென்ன இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் அந்த பக்கம் யாரோ குழாய் திறந்து விட்டாங்க போல் தண்ணி காலி அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பவர் சேவர் மோட் ஆன் பண்ணி இந்த மாதிரியான காம்பேக்ட் ஐஃபோன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். பவர் சேவர் மோட் ஆன்லேயே இருந்ததுன்னா பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆமாம் செகண்டரி டிவைஸை ஜாலியாக யூஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். லைட்னிங் போர்ட்டு ப்ரோ சும்மா ஞாபகப்படுத்துகிறேன், இதெல்லாம் iPhone 15 அண்ட் அபோவில் தான் டைப் சி. ஸோ லைட்னிங் கேபிளோடய நீங்கள் போகணும். உங்களோட ஃபஸ்ட்டு பிரைமரி ஃபோன் டைப் சினா இது லைட்னிங். ஸோ லைட்னிங் ப்ளஸ் டைப் சி இருக்கிற மாதிரியான கேபிள் தான் வாங்கிக்கிட்டிங்கன்னா டன். ஸோ ஆக மொத்தம் நல்லாயிருக்கும் ப்ரோ, என்ஜாய் பண்ணுவீங்க, ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ஜாய் ப்ரோ. அடுத்து சுதாகரன் சுப்பிரமணியன் அப்படிங்கிற நண்பர் வந்து இவனுங்க சிப்பில் கேமரா கிட்ட வச்சு, ஆமாம் இதை தான் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எஸ்ஓசி மெயின் அந்த இது போர்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கேமரா பிளாட்டுக்குள்ளே சொருகிடுவேன் ஆப்பில். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஏரியாக்குள்ளே கொண்டு போய் சொருகி வச்சிருவாங்க. அண்ட் கூலிங் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் வைக்கிற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் தள்ளிட்டு போகலான்னு பார்த்தலாம் சரியாக செட் ஆகாது. ஸோ அது வந்து கொஞ்சம் கோளாறு தான் ப்ரோ. இவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். யோசிச்சாங்கன்னா நமக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து இவனுங்க யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் பெயின்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா எல்லாருக்குமே அது வந்து பெனிஃபிட்டாக அமைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து விக்கி ஜெயா அப்படிங்கிற நண்பர் வந்து முஸ்டாங் ஸ்டாலியன் 1.4 இன்ச் அமோலட் வாட்ச். ஐயா இது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட சமர்ப்பணம். தயவு செய்து வாட்ச் வாங்குற ஐடியாவாக இருந்ததுன்னா வாட்சை லுக்குக்கு மட்டும் தான் வாங்குறீங்கன்னா எந்த பிராண்ட்லனாலும் வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டில் வாங்கினாலும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே வாயை பழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா லோக்கல் பிராண்ட்ஸ் நிறையா இருக்கும், லுக்கில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாம்சங் கற்றுக்க டிசைன் பார்த்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். பட் இன்ஜினியரிங் ஜீரோவாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வீணாக போகும். அண்டு நீங்கள் வந்து வாட்சுக்கு பழக்கப்படாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைப்போம், சார்ஜ் போட மறந்துட்டீங்கன்னு கழட்டி உரமா வச்சிடுறீங்க. இப்படி ஒரு வாட்ச் வாங்கினதே நீங்கள் மறந்துட்டு 2 மாதம் கழிச்சு போய் நீங்கள் அதை சார்ஜ் போட்டு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் சார்ஜே ஏறாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே வந்து இந்த லோக்கல் மேக் வாட்சஸ், லோக்கல் மேக்கில் அதுவும் சைனாவில் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லோக்கல் பிராண்டில் கிடைக்கிற வாட்சில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் டேட்டா ட்ரிவனாக போகிறீங்களோ, இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் டேட்டா கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அக்யூரேசி கொஞ்சம் நல்லா இருக்கணும், எந்த மாதிரினா ஸ்டெப் கவுண்டாவது கொஞ்சம் நல்லபடியாக அக்யூரேட்டாக பண்ணிச்சுன்னா பரவாயில்ல ப்ரோ. நான் பாட்டுக்கு பிளேஸ்லேயே கொஞ்சம் லூஸு பெண்ணு அப்படின்னு கையாட்டிட்டு இருந்தேன்னா கவுண்ட் பாட்டுக்கு ஏறி எங்கேயோ போயிடுச்சுன்னா பெரும்பாலும் எல்லா வாட்ச்லேயும் கவுண்ட் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரியான வாட்சில் எல்லாம் டபுள் ட்ரிபிள் கவுண்ட் கொடுக்கும், வச்சுக்க என்ஜாய் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த பட்ஜெட் வாட்சஸ் பக்கம் ஒதுங்கிறதுக்கு முன்னாடி இந்த பிபிஜி சென்சார்ஸோட அக்யூரேசி பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது அதனால தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டிருப்பேன், 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற நண்பர்களுக்காக அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ரெட்மி வாட்ச் மூவ் அதை தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 1799 ரூபாய்க்கு இருந்துச்சு. உங்களுக்கு கால் பேச முடியுது, அமோலடு, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, ஹைப்ரோஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது அதில் இருக்கக்கூடியது. அண்டு உங்களுக்கு ஜிஎன்எஸ்எஸ் வேறு ஒர்க் ஆகுது. எப்படி ஃபோன் அண்ட் வாட்ச் ஒரே இடத்துல இருந்தால் ஃபோன்லேருந்து அழகாக வந்து அங்கே உங்களுக்கு ஜிபிஎஸ் டேட்டா போயிடுது. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைனாக இருக்குது. ஃபோன் கால் பேச முடியுது, அவுட்டோர் ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஜிபிஎஸ் டேட்டா எடுக்க முடியுது, எப்படி ஃபோன்லேருந்து எடுத்துக்குது. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த வாட்ச் வே பெட்டராக ஃபீல் ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பாருங்களேன், நான் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் அமேஸ்ஃபிட் பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். அமேஸ்ஃபிட் ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டான். 8000 ரூபா 9000 ரூபா 10000 ரூபாய்க்கு போனால் தான் இப்போலாம் அமேஸ்ஃபிட் கிடைக்குது. முன்ன மாதிரிலாம் இல்லை. அமேஸ்ஃபிட் ஒரு டைமில் எனக்கு 4000 ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருந்தது. அதனால் நான் வந்து அதை பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இந்த வாட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், எங்கேயா 4 இடத்துல தட்டினா உடஞ்சு போயிடும். உடஞ்சி போனால் நான் ரிப்பேரபிலிட்டியில் எந்த ஆஸ்பெக்ட்ஸில் கொண்டு போய் வைக்கிறது, பிராண்டெல்லாம் கைவரிச்சிட்டு போயிடுவான். லோக்கலில் யார்ட்டையா கொடுத்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நார்மல் வாட்ச்னா அவங்க வந்து கழட்டி எல்லாத்தையும் மாற்றி கிளாஸ்லாம் மாற்றி கொடுப்பாங்க. இதில் எப்படி மாற்றுவாங்க? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக யூஸ் அண்ட் த்ரோ கேட்டகரிக்குள்ளே தாங்க இந்த வியரபிள்ஸ் வருது. டிடபிள்யூஎஸாக இருந்தாலும் சரி, நெக் பேண்டாக இருந்தாலும் சரி, வாட்சாக இருந்தாலும் சரி, பேண்டாக இருந்தாலும் சரி, எந்த பிராண்டுமே உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் ஒரு 3 வருஷத்தில் உங்களுக்கு பிரச்சனைனா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஸ்டாப்பு உள்ள பேட்டரிலாம் மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட்குள்ளே தான் மெஜாரிட்டி எல்லாரும் புஷ் பண்ணுறாங்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 1799 ரூபாய்க்கு வாட்ச் மூவ் வந்து வேறு லெவல் ரெட்மியோடது. ஏன்னா 15000க்கு வாங்குற வாட்சுமே யூஸ் அண்ட் த்ரோ கேட்டகரிக்குள்ளே தான் போகுது, 40000 ரூபாய்க்கு வாங்குறதும் யூஸ் அண்ட் த்ரோ கேட்டகரிக்குள்ளே தான் போகுது. இந்த EU பையா இந்த இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறான். 7 வருஷத்துக்காவது பார்ட்ஸ் இருக்கணும்னு ஃபோனுக்கு சொன்னான் இல்லையா? அடுத்து கொஞ்சம் வாட்சுக்கும் சொல்லி விடுங்க ஐயா.
இந்த வாட்ச் எல்லாம் 40,000 50,000 70,000 கொடுத்து ஒவ்வொருத்தர் வாங்கிட்டு இருக்காங்க. பார்ட்ஸே இருக்காது, 3 வருஷத்துக்கு அப்புறம் சுத்தமாக பார்ட்ஸ் கிடைக்காது, ஸ்டாப் கிடைக்காதுன்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? அதுலேயும் அவங்களோட அல்காரிதமில், அதாவது எப்படின்னா ஸ்டாப் வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அந்த வாட்சில் இருக்கிற மாதிரியான பின் இல்லாமல் வேறு ஏதோ கன்வென்ஷனல் பின்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அதுக்கான ஸ்டாப்பே கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து கொஞ்சம் எல்லோரும் அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் வாட்சஸை வாங்காதீங்க ப்ரோ. டேட்டாலையும் பிரச்சனை, ஆப்டர் சேல் சப்போர்ட்லேயும் பிரச்சனை, குவாலிட்டிலையும் பிரச்சனை. அதனால் பெரும்பாலும் எல்லோரும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுவே நான் ஏன் வாங்குறேன்னு எனக்கு தெரியும் ப்ரோ, வெறும் லுக்குக்காக தான் வாங்குறேன், எதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல, யூஸ் அண்ட் த்ரோ மைண்ட் செட்டில் தான் வாங்குறேன் அப்படின்னா தாராளமாக போகலாம் ப்ரோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ஜாய். அடுத்து யஷ்வந்த், ஐ எம் யூசிங் S26 Ultra, பட் அப்டேட்லாம் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த நியூ லாக் ஸ்க்ரீன் ஃபீச்சர்ஸில் எதுவுமே வரல அப்படின்னு இருக்காரு. மேபி அவர் வந்து இந்த லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷனுக்குள்ளார போய் இதெல்லாம் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தாருன்னா, அப்பயும் வரல அப்படின்னா அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு. பிக்சல்லே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது பீட்டா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வரலங்க. இன்னும் இது வரவே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறமா பார்த்தா ஒரு ரீசெட்டு, ஒரு சுச்சுவேஷனில் ரீசெட் பண்ணுறேன், ரீசெட் பண்ணி வரேன், எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க்கிங்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சில சமயங்களில் ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாமல் டார்மெண்ட்டாக உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்த அப்டேட்டில் அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா ரீசெட்டு தான், அப்படியும் இல்லையா அடுத்து குட்லாக் வழியாக என்னெல்லாம் வந்து அன்லாக் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்கள். குட்லாக் இன்ஸ்டால் பண்ணிட்டு வேறு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷனில் கொண்டு வர முடியுதுன்னு பாருங்கள். அது வழியாகவும் பண்ண முடியல அப்படின்னா ரீசெட் தான் ப்ரோ. சரியா? இது எப்போயாவது நடக்கும் ப்ரோ, இந்த மாதிரியான கோளாறு எப்போயாவது நடக்கும், பார்த்துருக்கேன். நிறைய ஃபோன்ஸ்லாம் நடந்திருக்கு. ஐஃபோனில் இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக ஒரு ஃபீச்சரே மிஸ் ஆகிற அளவுக்கு நான் பார்த்ததில்லை. ஆனால் ஒன்றுங்க, இந்த சுடரை போய் பார்க்கும்போது தான், ஏன்னா வந்து 16 Pro Max வச்சுருக்கானா, எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் லிக்விட் கிளாஸ் எப்பயும் வந்துருச்சு. ஒன்ஸ் அப்பான டைமே iPhone 4S இந்த மாதிரியான ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போதே பீட்டா இந்த மாதிரியான என்ரோல்மெண்ட்லாம் வந்து விளையாட்டாக பண்ணி பழகினால எத்தனை வருஷம் முன்னாடி பாருங்கள். இப்போ வந்து என்ன க்ளோஸ்டு பீட்டாக்குள்ளெல்லாம் அவங்களே ஆப் புஷ் பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் நான் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப்லாம் வந்து கிளாஸ் யூஐயில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் வந்து கிளாஸ் யூஐயில் தான் என்னோட ஐஃபோனில் இருக்குது. அது நம்ம சுடர் இந்த மாதிரி 4 பேரை போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ப்ரோ இன்னும் புஷ்ஷே பண்ணல ப்ரோ, நீங்களாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பல மாசமா அப்படிங்கிறான். அது வேறு லெவலில் இருக்குது அழகா. கீழே அங்கிட்டு இங்கிட்டும் கிளாஸ் போகும், மேலே இருக்கிற ஆப்ஷனு வீடியோ கால் ஏதாவது இனிஷியேட் பண்ணணும்னு நினச்சி ஹோல்ட் பண்ணால் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கிளாஸ் யூஐ வருது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அது நார்மலாக எல்லாருக்கும் வரலங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்போ முந்தா நாள் அவனை பார்க்கும்போது அவன் சொல்கிறான் இன்னும் வரலங்கிறான். இது இன்னும் வரலையா, அப்படி தான் இருந்தது எனக்கு. ஸோ அதனால தான் சரி அதையும் இங்கே கன்வே பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து யோகேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, பிளாஸ்டிக் ஃபோன்ஸ்க்கு இது ஒர்க் ஆகுமா, அந்த கூலிங் கேட்டிருக்காரு. பிளாஸ்டிக் ஃபோன்ஸ்க்கு கூலிங் ஒர்க் ஆகும். என்ன ஒரு கிளாஸ் அண்ட் மெட்டல்னால் வந்து ஈஸியாக அந்த ஹீட் வந்து ரொம்ப வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் மற்றபடி ஒர்க் ஆகும் ப்ரோ, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒரு இடத்துல வந்து நல்லா கூலாக இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்பரேச்சர் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக இருக்கும். பட் பிளாஸ்டிக் ஒரு இன்சுலேட்டர் அப்படிங்கிறனால ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கு கீழே, பிளாஸ்டிக் பேக்குக்கு கீழே சப்போஸ் அவங்க வந்து ஒரு மெட்டல் லேயரோ இல்லாட்டி ஒரு கிராஃபைட் ஷீட் இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அது என்ன மாடலுங்கிறத பொறுத்து இதெல்லாம் மாறலாம். நெட்வொர்க் இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் மை ஜூஜு அப்படின்னு கேட்டிருந்தார். இவர் எதுவும் கேட்டிருந்தாருன்னா மோட்டரோலா சிக்னேச்சரில் கொஞ்சம், மோட்டரோலா ஃபோன்ஸில் கொஞ்சம் இந்த நெட்வொர்க் இஷ்யூ எப்போயாவது வருது ப்ரோ. ஒரு 10 கால் பண்ணால் 2லேருந்து 3 கால் எப்போயாவது சொதப்புது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அது நம்மளாம் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. இவங்க அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலான்றதே எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, நார்டு 4 ரிலீஸ் ஆன நேரத்தில் நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி அப்புறம் ஒரு அப்டேட் வந்துச்சு. அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மேபி மோட்டரோலாம் ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஹார்ட்வேர் லெவலில் ஆண்டனாலே பஞ்சாயத்து, உங்களோட பிளேஸ்மெண்ட்டே சரியில்லை, டிசைன் இஷ்யூ அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. சரியா? அடுத்து டோனி டவுன் அப்படிங்கிறவர் வந்து டூனி டவுன்னா அப்போது அது என்னது, ஜுத்தோஃபியா, அது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. ப்ரோ ஹவு டு யூ கெட் மொபைல்ஸ் விச் ஆர் நாட் இன் சேல் இன் இந்தியா? OLX தான், வேறு வழியே இல்லை. இந்தியாவில் இல்லாத ஃபோன்லாம் வாங்குறதா இருந்தால் OLXல ஏதாவது ஒரு சில செல்லர்ஸ் வந்து அவங்க ஏதாவது குருவி வேலை பார்த்து கொண்டாந்து வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட தான் வாங்கிக்கணும். நம்மளாம் வந்து வாங்குறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் ப்ரோ. கஸ்டம் சொல்லியாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஏன்டா வாங்கணும்னு யோசிக்கிற அளவுக்கு சில சமயங்களில் கஸ்டம் டியூட்டி போட வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில செல்லர், ரேராக ஒரு சில செல்லர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக நீங்கள் OLXல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப கம்மி ப்ரோ. அதை நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க. ஆனால் ஏமாந்துடாதீங்க. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆசைப்படுவோன்னே தெரிஞ்சு பயங்கரமாக அப்படியே அட்ராக்டிவாக ஏதாவது ஆடெல்லாம் போட்டு விட்ருவானுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு எக்ஸ்பீரியா 1 Mark 6 குளோபல் மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அது நம்ம வாங்கலான்னு பார்க்கும்போது பார்த்தா 25,000 தான் போட்டிருப்பான். நம்மளும் ரொம்ப சுறுசுறுப்பாக நம்ம ஃபஸ்ட்டே வாங்கிடலாம், இல்லை யாரை வாங்கிட போகிறாங்கன்னு பே பண்ணிவிடுவோம். அப்புறம் நம்மளை பிளாக் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் அதெல்லாமும் நீங்கள் உஷாராக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இன்னொன்று அரௌண்ட் உங்கள் லொக்கேஷன். அப்படி இல்லையா ட்ராவல் பண்ண நான் தயார் ப்ரோ. ஓகே, எப்படின்னா அந்த 96ல் ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி பாட்டை போட்டு நான் பாட்டுக்கு ட்ராவல் பண்ண ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கேருந்து மும்பையில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் போக தயார்னா நேரில் போயிட்டு நீங்கள் இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கலாம். பட் மற்றபடி வந்து ஆன்லைன்லேயே டேரெக்டாக ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னா நிறைய வெப்சைட் ஏமாத்துறாங்க. அண்ட் OLXலேயும் ஒரு சில செல்லர்ஸ்லாம் ஸ்கேமர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்து ரோஹன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ எப்போ ப்ரோ எவ்வளோ தருவீங்க? ப்ரோ இதுக்கு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் ப்ரோ. ஆண்ட்ராய்டில் இருக்கிற அளவுக்குலாம் iOSல என்னால் ப்ராப்பரான EQ ஆப்லாம் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே பார்த்தாலும் நிறைய பெய்டு அப்ளிகேஷன்ஸாக இருக்குது. ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணிடுறேன், ஆப்பிள் மியூசிக் வழியாக போகிறனால ஆப்பிள் மியூசிக் ஆப்புக்கு செட்டிங்ஸ்குள்ளே போனால் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது, EQ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நான் எதுவுமே பெருசாக பண்ணுறதில்ல ப்ரோ. எக்ஸ்டர்னலாக வேணால் ஏதாவது டேக் வச்சு டேக்கில் வந்து EQலாம் போட்டு ஏதாவது வந்து விளையாடலாம். எது ஐஃபோனுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லையா ஆப்பிள் மியூசிக் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு விளையாடலாம். பட் மற்றபடி நானும் தேடி பார்த்துட்டேன், எல்லாம் மெஜாரிட்டி பெய்டாக வேறு இருக்குது. அப்படியே பெய்டாக இருந்தாலும் ஹாஃப் பெய்டாக இருந்தால் அகைன் வந்து ஏமாறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். எப்படி நான் சஜஸ்ட் பண்ண முடியும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கன்னு? அதனால தான் ப்ரோ இதை நான் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வேறு ஒரு வீடியோலையும் சொல்லிட்டேன், கஸ்டமருக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு. இருந்தாலும் திரும்ப இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அடுத்து நிக்கா த சன் காட் ஜாய் பாய். ஐயா என்ன பேரியா இது? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன ப்ரோ 80K 90Kன்னு சொல்கிறீங்க? நான் இப்போ தான் ப்ரோ அர்பன் டெரைன் 2090 வாங்கிட்டு சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மேட்ரே இல்லை. இந்த சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு கூட சைக்கிள் இருக்குது. இது எப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி ஸ்போர்ட் தான் ப்ரோ. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்போர்ட் வந்து எப்போ காஸ்ட்லி ஸ்போர்ட்டாக மாறும் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்த விஷயத்தையே மறந்துட்டு சமையல்காரனவே மாறும்போது மாறிடும் ப்ரோ. வந்தது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஆக்டிவாக நம்மளே வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சோன்னா அது வரைக்கும் நம்ம எந்த சைக்கிள்னாலும் 2 மணி நேரம் ஆக்டிவாக இருந்துக்கலாம். இல்லை நான் ஓட்டினேன் செம்மையாக இருக்குது, எனக்கு பொட்டன்ஷியல் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் பாருங்கள் இப்போ எப்படி ஸ்ப்ரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம இறங்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அப்போ பார்த்தா நம்ம நார்மல் சைக்கிள் வந்து நமக்கு செட் ஆகாது. என்னடா இதில் ரொம்ப ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியல, சரி ஸ்ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரோட் பைக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நீங்கள் 60,000 ரூபாய்க்கு ஒன்று வாங்குவீங்க. அது வாங்கினதுக்கப்புறம் என்ன தெரியும்னா, இதுலேயே ஷிமானோலேயே மைக்ரோ டெக்லையும், ஷிமானோ ஒரு தனி இது, மைக்ரோ டெக் தனி, இதுலேயே பயங்கரமான ஒரு சில இதெல்லாம் இருக்குடா. ஷிமானோ 105 சொல்லிட்டு ஒன்று நீங்கள் பார்க்கலாம், கியர் செட்டு. அந்த கியர் செட் வாங்கினா செமையாக இருக்குமா? எவ்வளோன்னு பார்த்தா கியர் செட்டை மட்டும் செக் பண்ணாலே 35,000 40,000 சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கியர் செட் போட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டில் அடிக்கலாமாண்டா, லேப் ஸ்பீடில் அடிக்கலாமாண்டா, இப்படி தான் ப்ரோ போய்கிட்டே இருக்கும், ஒன்று ஒன்றா போகும். அடுத்து சைக்கிளிங் கியரு, அதாவது சைக்கிள் கியரில் நம்ம சைக்கிளிங்குன்னு கியர் வாங்குறது, அப்புறம் லைட்டு போடுறது, போகிற ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது, ரியர் வியூ மிரர் மாட்டுறது, அதுக்குன்னு ஷூஸ் வாங்குறது, பெடலோட சேர்த்து கனெக்ட் ஆகிற மாதிரியான ஷூஸு, இப்படியே போச்சுன்னா அது எங்கேயோ போய் செலவு எடுத்துகிட்டு போய் விடும். பட் இதுவே நான் கேஷுவலாக சைக்கிளிங் பண்ணுறதுக்காக ப்ளஸ் என்னையே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது அங்கே செலவு வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டாக பார்த்து நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைக்கிளிங்கில் செலவு ரொம்ப அதிகமாக பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், சைக்கிளிங்காகவே ரொம்ப ஜாலியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் செலவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். சொல்லப்போனால் 10,000 15,000 இந்த மாதிரியான சைக்கிள் எடுத்துகிட்டு தாங்க 300 கிலோமீட்டர்லாம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஆர்வம் அதிகமாகி என்னென்னமோ நம்ம தேடுவோம், இதுவா அதுவான்னு. கூட இருக்கக்கூடிய நண்பர்களே நான் பார்த்துருக்கேன் 50,000க்கு 60,000க்கு சைக்கிள் வாங்குறதுன்னு சொல்லி மூவ் ஆன் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கோளாறு தான், எல்லா ஸ்போர்ட்லேயுமே இது நடக்கும். ஏன்னா பேட்மிண்டன் போகிறோன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்லாருமே ஒரு லீனிங்கோ யானக்ஸோ இல்லாட்டி ஆஷ்பையோ ஏதோ ஒன்று ஒரு 1,500 ரூபா 1000 ரூபாய்க்கு ராக்கெட் வாங்க ஆரம்பிப்பாங்க. திடீர்னு பார்த்தா நல்ல பவர்ஃபுல்லான ஷாட்லாம் அடிக்கிற ஒரு ஆசை வரும், இன்னும் பவர்ஃபுல்லாக அடிக்கணும், இன்னும் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வரும். அப்போ இன்னும் ஸ்மாஷிங் ப்ரோ லெவலில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீனிங்லேயோ இல்லாட்டி யானக்ஸ்லேயோ ஆஷ்பையோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எதுலையாவது என்ன பண்ணுவாங்க, நேராக போயிட்டு ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபா 25,000 ரூபாய்க்குலாம் மூவ் ஆவாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது, ஐயா இல்லை புரியல அப்படி இருக்கும். ஏன்னா இப்போது மந்த்லி வந்து நீங்கள் ஃபீஸ் 1,400 ரூபா 1,200 ரூபா கட்டுறீங்கன்னு வைங்களேன் பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு. அந்த ஃபீஸ் கட்டும்போது இனிஷியலாக இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவ்வளோ கட்டணுமா மச்சான் பேட்மிண்டன் ஆடுறதுக்கு, ஒரு டைமில் வெளில தானே ஆடிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டால் அதே நபர் ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு ராக்கெட் வாங்கிடுவார். ஸோ இதெல்லாமே நடக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம என்ன பர்பஸ்க்காக போனோம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சிருந்து ஃபோக்கஸ்டாகவே இருந்தோம்னா நம்ம தேவையில்லாத செலவுகள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டு. ஸோ எல்லா ஸ்போர்ட்டுமே காஸ்ட்லியாக மாறும். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ் ஸ்போர்ட் ரிலேட்டடான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்டே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நிறையா இருக்குது, அது ஒரு கடல் மாதிரி. ரைட்டு. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.